என்னடி? எனக்கு தலை வலிக்குது, கொஞ்சம் காஃபி போட்டு தாயேன். என்ன பேக் இது? நாளைக்கு எனக்கு பிறந்த நாள்ல, அதான் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். காட்டு. ஏ அனு, இங்க வா. என்னடி ஒரே ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்க? அபிக்கு எடுக்கலையா? மா, அவதான் இங்க இல்லல, அதான் எடுக்கல. கால் பிக் பண்ணு, பிக் அப். அனு, அனு, வாங்க மாப்ள. என்ன திடீர்னு? அத்தை, அண்ணி எங்க? மாப்ள, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. அண்ணிய ஒரு கேஸ் விஷயமா பார்க்க வந்தேன், அதான். அவ ரூம்ல தான் இருக்கா, நீங்க பேசிட்டுங்க. நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். அனு, இப்போ கூட நீ அண்ணியா வரப்போன்ற ஒரே காரணத்துக்காக தான் நீ பண்றதெல்லாம் பார்த்து சும்மா இருக்கேன். இல்ல, என்ன பண்ணுவ? சொல்ல, என்ன பண்ணுவ? அபி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என் கமாண்டை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டின அடுத்த நிமிஷம் அபி பத்திரமா உன் முன்னாடி வந்து நிப்பா. அப்படி இப்படி சுத்தி மறுபடியும் அப்படியே கடத்துற அளவுக்கு போயிட்டு இல்ல. இனிமே எல்லாம் சும்மா இருக்க முடியாது. இப்பவே போய் உன்னை பத்தின உண்மை எல்லாமே எங்க அம்மா கிட்ட சொல்றேன். போ, போய் சொல்லு. ஆனா நீ சொல்லி முடிக்கிறப்போ அபி உயிரோட இருக்க மாட்டா. என்ன சத்தம் இங்க? என்னடி ஆச்சு? ஒன்னும் இல்லம்மா, சஞ்சீவ் விளையாட்டுத்தனமா பால கண்ணாடி பக்கத்துல அடிச்சிட்டு இருந்தாரா, அதான் பால் பட்டு கண்ணாடி உடைஞ்சிருச்சு. அவர் விளையாட்டு கண்ணாடிக்கு வினையாயிடுச்சு. இப்போ சஞ்சீவ்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எதுல விளையாடணும், எதுல விளையாட கூடாதுன்னு. நான் வரேன் அத்தை. தம்பி, தம்பி, சொல்லுங்க அத்தை. அபி எப்படி இருக்கா மாப்ள? நல்லா இருக்காளா? சரி, நான் ஒண்ணு பண்றேன் மாப்ள. அபிக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நாளைக்கு அவளை பாக்குறதுக்காக நான் உங்க வீட்டுக்கு வரேன். அவகிட்ட சொல்லாதீங்க, சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். சரிங்க அத்தை, அப்படியே கிளம்புறேன். சரிங்க மாப்ள. மாப்ள வேற ஒரு மாதிரியா இருக்காரு. அவளை கேட்டாலும் அவ சொல்ல மாட்டா. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அபி வேற எப்படி இருக்காளோன்னு தெரியல. கடவுளே, என் பொண்ணு நல்லபடியா இருக்கணும். மேடம், ஒரு டவுட். சஞ்சீவ் அபியோட லவ்வரா? ஏய், லவ்வர்னு சொல்லாத. அவன் நான் மேரேஜ் பண்ணிக்க போறவன். கண்டவ கூடலாம் சேர்த்து வச்சு பேசாத. சாரி மேடம். இது பாருமா, அதான் காசு வாங்கிட்டேல்ல, அப்புறம் என்ன தேவையில்லாம பேசிட்டு கிளம்ப முதல்ல. நான் வரேன் மேடம். பைசா வாங்கினா கிளம்ப வேண்டியதானே. உன் போன் நம்பரை மாத்திட்டு புதுசா சிம் கார்டை வாங்கி அதுல இருந்து என்ன கூப்பிடு. டீக்கே மேடம். நீ போலாம். அப்ப நாங்க வரேன் மேடம். பாத்து ஜாக்கிரதை. சரிங்க மேடம். வரேன் மேடம். வா கிளம்பா, போலாம். ஸ்ரீஜா, பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம். பிரச்சனை ஒண்ணு வந்துடாதே. நாம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கணும்னா நாம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். ஒரு பிரச்சனையும் வராது. அபிய கொன்னுடுவேன்னு அனுதான சஞ்சீவ் கிட்ட சொல்லிருக்கா, நாம சொல்லலையே. அபி செத்தா அனுதான் மாட்டுவா. ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். என்னோட ரத்தம் இல்ல, அதான் சரியா பிளான் பண்றா. நான் இன்ஸ்பெக்டர் செல்லதுரை சாரை பார்க்க வந்திருக்கேன். அவர் தான் அபியை கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. மாப்ள, செம்ம மாப்ள. மாமா, இப்ப எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் மாமா. சொல்லு மாப்ள. அபியை கடத்தினவங்க நம்ம வீட்டு சிசிடிவி கேமரால கண்டிப்பா ரெக்கார்ட் ஆயிருப்பாங்க.
ஆஹா. அந்த ஃபுட்டேஜை மட்டும் கம்ப்யூட்டர்ல பார்த்து அந்த போட்டோ வாட்ஸ்அப் பண்ண மாமா. ஆ. அந்த போட்டோவை வச்சு நம்ம புடிச்சிடலாம். மாப்ள உடனே போய் அதை கண்டுபிடிச்சு உனக்கு உடனே போட்டோ அனுப்புறேன் மாப்ள. மாமா நீ ஃபுட்டேஜ் எடுக்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் ஸ்ரீஜாவும் அத்தையும் பாத்துறக்கூடாது. அப்படி பாத்துட்டாங்க அனுகிட்ட சொல்லிடுவாங்க. அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அத பத்தி கவலைப்படாத மாப்ள. யாருக்கும் தெரியாம போட்டோ எடுத்து அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு அக்யூஸ்ட் மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னால இவங்களை எந்த கேஸ்லயும் பார்த்தா ஞாபகம் இல்ல. சஞ்சீவ் சார், இவங்க கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு. இவங்க போட்டோஸ எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பு. நான் கண்ட்ரோல் ரூம் அனுப்பி அக்யூஸ் டேட்டா பேஸ்ல இவங்க டீடைல்ஸ் இருக்கான்னு பார்க்க சொல்றேன். ஓகே இந்தாங்க. போட்டோ வந்துருச்சு. எப்படியாவது கிடைச்சிடணும். அந்த லேடி போட்டோ இருக்கு சார். நான் தான் சொன்னேன்லக்கா இருக்கும்னு. லோக்கல் கைதான் சார். கிட்னாப், செயின் பறிப்பு அந்த கேஸ்ல மாட்டிருக்கா சார். சரி, அந்த லேடி அட்ரஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். சூப்பர். அவங்க வீடு நமக்கு தெரிஞ்ச ஏரியால தான் இருக்கு. வா உடனே பிடிச்சா. சரி சரி. வனிதா, குழந்தைய பத்திரமா பாத்துக்க. நாங்க வெளியே போயிட்டு வந்துடுறோம். சரிங்க. கிடைச்சிருச்சா? சூப்பர் மாப்ள. நடிக்க வந்தவா அட்ரஸ் கிடைச்சிருச்சா? அப்ப அந்த பொம்பளைய வச்சு நாம அபிய கண்டுபிடிச்சலாம்ல. நானும் அப்படிதான் மாமா நினைக்கிறேன். சரி மாமா, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு உனக்கு கால் பண்றேன். சரி மாப்ள. சஞ்சீவ் கிட்ட மட்டும் நடிக்க வந்தவ மாட்டினா அவளை வச்சு சஞ்சீவ் அபியை கண்டுபிடிச்சிருவானே. இப்போ என்ன பண்றது? சஞ்சீவ் அவளை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவகிட்ட விஷயத்த சொல்லி ஆகணும். ஆமா, இங்க பக்கத்துல அவளுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா? சார், அவளுக்கு இங்க யாருமே தெரிஞ்சவங்களே இல்லைங்க சார். ஏன்? அவளை தேடி உங்களை மாதிரி போலீஸ் அடிக்கடி வராங்க சார். விசாரிப்பாங்க. எங்க அவ கூட பழக்கத்துல இருந்தா போலீஸ் நம்மள பிடிச்சிப்பாங்களன்னு யாருமே பழக மாட்டாங்க சார். சஞ்சீவ் சார், அப்படி பக்கத்துல போய் விசாரிங்க, நான் பேசிட்டு வரேன். போங்க. Coronavirus disease threat can be stopped. Always have a பண்ணி தொலை. என்னுடைய நம்பர் உங்கள்கிட்ட இருக்குல்ல? இருக்கு சார். அவ வந்தானா எனக்கு கால் பண்ணி கூப்பிடுங்க. ஓகேங்க சார். சரிங்க சார், நான் பார்த்து. ஓகே, நீங்க கிளம்பு. வந்த உடனே கூப்பிடுங்க. சஞ்சு வாங்க. சஞ்சு வண்டியில் பாட்டு. ஒரு நிமிஷம். ஹலோ. ஆமா, அப்படியா? சரி, நான் உடனே வரேன். சஞ்சு, வண்டியை உடனே திருப்பு. எதுக்கு சார்? அந்த பொம்பளை வீட்டுக்கு வந்துட்டாளா?
யார் சார் சொன்னது? போலீஸ்க்கு எல்லா இடத்தையும் இன்ஃபார்மர் இருப்பான். இப்போ ஒருத்தங்கிட்ட விசாரிச்சேன்ல, அவன் எங்களோட இன்ஃபார்மர் தான். அவன் தான் அந்த பொம்பளை வீட்டுக்கு வந்திருக்கிறதா ஃபோன் பண்ணி சொன்னான். சீக்கிரம் போனா அவளை பிடிச்சிடலாம். சரி சார். ஏய் சொல்லு. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன், ப்ளீஸ் என்ன மட்டும் விட்டுடுங்க சார். பகதூர்னு ஒரு ஹிந்திக்காரன் ஒரு பொண்ணை கடத்தணும், அதுக்கு நீ என் ஒய்ஃபா நடிக்கணும்னு சொல்லி எனக்கு காசு கொடுத்து நடிக்க கூப்பிட்டாங்க சார். அவனும் நானும் சேர்ந்துதான் அபிய கடத்தி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு குடோன்ல அடைச்சு வச்சோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கடத்த சொன்னவங்க அங்க வந்தாங்க சார். அவங்களும் அந்த ஹிந்திக்காரனும் அபிய குஜராத்துக்கு கொண்டு போய் கொல்ல போறதா பேசிக்கிட்டாங்க சார். பார்த்தாலும் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க போற வழியில வண்டி நம்பரை அடிக்கடி மாத்திக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். போற வழியில அடிக்கடி நம்பர் பிளேட்டை மாத்திக்கிட்டு தான் போகும். வண்டி நம்பரை வச்சு உங்களால அவங்கள கண்டுபிடிக்க முடியாது சார். இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க சார். இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் சார். அந்த வேன்ல பார்த்தா தெரியற மாதிரி ஏதாவது அடையாளம் இருக்கா? ஆமா சார், அந்த வேன்ல ஒரு கழுகு படம் போட்டிருந்துச்சு. டியூட்டில இருந்தானா ஈஸியா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருப்பேன். இப்ப என்ன பண்றது? விடுங்க சார். நீங்க சஸ்பென்ஷன்ல இருந்து இவ்வளவு ஹெல்ப் பண்ணது பெரிய விஷயம். நீங்க மட்டும் இல்லைன்னா இவங்க டெய்லரை குஜராத் கொண்டு போற விஷயம் எனக்கு தெரிஞ்சே இருக்காது. இனிமேல் நான் பாத்துக்கிறேன் சார். போலீஸ்காரனான எனக்கே அபியை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நீ ஒரு சாதாரண ஆளு. நீ எப்படி 10,000 வண்டியில ஒரு வண்டியை தேடி கண்டுபிடிக்க முடியும்? தெரியல சார். இருந்தாலும் அபியை நான் கண்டுபிடிச்சிருவேன்னு நான் நம்புறேன். நான் அவன் மேல வச்சிருக்க லவ், அவ இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் என்ன அவகிட்ட கூட்டிட்டு போயிடும் சார். சொல்லுமா. சஞ்சீவ், உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்டா. அத சொல்லதான் உனக்கு போன் பண்ணேன். என்ன விஷயம்மா? ராதா வீட்டை விட்டு கிளம்பும் போது உன்கிட்ட கொடுக்க சொல்லி கவர் ஒண்ணு கொடுத்தாப்பா. நீ வந்த உடனே உன்கிட்ட சொல்ல சொன்னா, நான் தான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். சரி அதை விடுமா. அந்த கவர் எங்க? அது உன்னோட ரூம்ல தான் வச்சிருக்கேன். சரிம்மா, நான் உடனே வரேன். சரிப்பா. இல்லனா நமக்கு சிக்கல் தான். யோசிமா, சஞ்சீவ் வீட்டை விட்டு போகாம இருக்க என்ன பண்ணலான்னு. என்ன பண்ணா சஞ்சீவ் போக மாட்டான்? மா, நாம அபிய கடத்தி வச்சிருக்கோம். சிம்பிளா ஒரு காரணத்தை சொல்லி அவன் போறத தடுக்க முடியாது. ரீசன் ரொம்ப கரெக்டா இருக்கணும். அது மாதிரி யோசிமா. என்ன பண்ணலாம்? கல்யாண தேதி வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. சீதா நம்புவால? சீதா சொன்னா சஞ்சீவ் கேட்டுதானே ஆகணும். செம நல்ல ஐடியாமா. ஆனா காப்பு கல்யாணத்துக்கு முதல் நாள் தானே கட்டுவாங்க. நம்ம இப்பவே கட்ட வைப்போம். எப்படிமா? ரூல்ஸ் எல்லாம் பேச மாட்டாங்களா? ஆமா, இவங்க பெரிய ஐஏஎஸ் ஆபீசர், ரூல்ஸ் பேசுறாங்க. ரூல்ஸ்ங்கிறதே நமக்கு ஏத்த மாதிரி அமைச்சுக்கிறது மட்டும்தான். ஓகேமா, சீக்கிரமே இதுக்கான வேலையை பாருங்க. தோ இப்பவே பண்ணிடுறேன் பாரு. சஞ்சீவ், இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கும் ஸ்ரீஜாவுக்கும் கல்யாணம் இல்ல? அதான் உனக்கும் சந்தோஷ்க்கும் காப்பு கட்ட போறோம். காப்பு கட்டணுமா? ஆமா சஞ்சீவ். சரி, இது எப்ப முடியும்? கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும்பா. சரி, கட்டுங்க. மா, சஞ்சீவ் மாட்டிக்கிட்டான்.
ஓம் மனோன்மன்யை நமः ஓம் மங்களாக்கிருத்யை நமः ஓம் மகாசாம்ராஜ்யசாலின்யை நமः ஓம் திரிதசேஸ்வர்யை நமः ஓம் திவ்யகந்தாஜ்யாயை நமः. காப்பு கட்டியாச்சு. முக்கியமான விஷயம், வெளியில சாப்பிடக்கூடாது, எங்கேயும் தங்கக்கூடாது. பொழுது சாயத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். அது மட்டும் இல்ல, வெளியூர் பயணம் கூடவே கூடாது. அப்போ அபி என்ன சொல்றீங்க? வெளியூருக்கு போக கூடாதா? சஞ்சீவ், கையில காப்பு கட்டிட்டா ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நீ வெளியூர்ல எங்கேயும் போக கூடாது. ஐயோ, இதெல்லாம் உங்க பிளான் தானா? நல்ல மாட்னியா? இதெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டீங்களா? கட்டுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நீ தான் கட்டியிருக்க மாட்டியே. சொல்லியிருந்தா கட்டிருக்க மாட்டேன்ல. ஏ சஞ்சீவ், மாப்பிள பிரச்சனை பண்ணாத. இப்போதைக்கு ரூமுக்குள்ள போறதான் சரி. சாமியும் கூட வா. ஆமா, நீயும் புரிஞ்சுக்காம பேசாத. வா மாப்பிள பேசிக்கலாம். வா வா வா. சீதா, அவன் தான் போல. அப்புறம் எதுக்கு நீ கண் கலங்குற? ஒரு சின்ன விஷயத்துக்கு இவன் இப்படி நடந்துக்கிறான். இவன் பழையபடி ஆயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. சின்னமா பேசுற நீ எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? சஞ்சய் கூட தான் மாமா போறாருல, அவர் பாத்துப்பாரு. அவங்களும் அந்த ஹிந்திக்காரனும் அபிய குஜராத்துக்கு கொண்டு போய் கொல்ல போறதா பேசிக்கிட்டாங்க சார். மாப்பிள, தங்கச்சி உயிருக்கு ஆபத்துனா அப்ப நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஆமா மாமா, அதத்தான் நானும் சொல்றேன். நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அபி உயிருக்கு ஆபத்து. மாமா, நான் உடனே போய் ஆகணும் மாமா. நான் பின்வாசல்லே கிளம்புறேன். அம்மா கேட்டா நீதான் சமாளிக்கணும். அக்காவை நான் பாத்துக்கிறேன் மாப்பிள. நீ போ, நீ போ மாப்பிள. எப்படியாவது இங்க வந்து போய் ஆகணும். நம்ம போகும்போது யாரா பார்த்துட்டா சரி, பின்வாசல்லையே போயிடலாம். ஏய், என்னடி யோசிச்சுட்டு இருக்க? அதான் சஞ்சீவ் நம்ம பிளான்ல சிக்கிட்டானே. இனிமே அவனால அபிய காப்பாத்தவே முடியாது. அது எனக்கும் தெரியுமா. மா, வண்டி ஸ்டார்ட் பண்ற சத்தம் கேக்குது. ஆமாண்டி, வாமா, வா வா. நம்ம இவ்ளோ பிளான் பண்ணியும் போயிட்டால, இவனை சும்மா விடக்கூடாது. வா, உடனே அத்தை கிட்ட சொல்லலாம். சதனா, உன்கிட்ட கோமா பேசிட்டேன்னு சஞ்சீவ். வாடி. அண்ணி, 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 அண்ணி. என்ன சிந்தாமணி, என்ன விஷயம்? நீங்க அவ்வளவு சொல்லியும் கேட்காம சஞ்சீவ் பைக் எடுத்துட்டு வெளியே போயிட்டான். என் பேச்ச கேட்காம போயிட்டால, இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்?
என்ன ஸ்ரீஜா இது? சீதா கிட்ட சொன்னாலாவது திரும்பி வருவான்னு பார்த்தா அந்த லூசு பையன் போனை எடுக்க மாட்டேங்கிறான். போனா போறா, விடுமா. இவன் இப்பதானே கிளம்பி போறான். அபி இந்நேரம் எங்கேயோ போயிருப்பா. இவனால அவளை பிடிக்கவே முடியாது. அந்த அபி சாகுறது கன்ஃபார்ம். ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருந்தோம். அதுக்காக அவங்க 2 பேருக்கும் காப்பு கட்டியிருந்தோம். காப்பு கட்டினதுக்கு அப்புறம் என் 2வது பையன் என் பேச்ச கேட்காம சாஸ்திரத்தை மீறி வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. உங்க பையனோட ஜாதகம் வச்சிருக்கீங்களா? இந்தாங்க சாமி. கொடுங்கம்மா. अरे 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. என்ன டிரைவர், எப்படி இருக்குது பாட்டு? செட்ட வேற ஏதாவது பாட்டு இருந்தா பாடுற சோலி கே பீச்சே கியா ஹே சோலி கே பீச்சே. டிரைவர், இந்த பாட்டு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு செட்டு, நீ கலக்கு. தேடோ இது. இதை வச்சு அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். கடவுளே, நான் ரோட்ல போடுற இந்த பூவை சஞ்சீவ் கண்டிப்பா பார்க்கணும். இது அதுக்கு துணையா இருக்கணும். இந்த பூவை நான் ரோட்ல போட்டா இதை வச்சு அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். கடவுளே, நான் ரோட்ல போடுற இந்த பூவை சஞ்சீவ் கண்டிப்பா பார்க்கணும். இது அதுக்கு துணையா இருக்கணும். வண்டிக்குள்ள ஒரு பொண்ணு இருக்குது. செட்டு மெக்கானிக்க கூட்டு வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிடுவான். அரே பாப்ரே, இப்போ போய் எங்க யா மெக்கானிக்க தேடுறது? இங்க பக்கத்துல எங்கேயாவது இருப்பாங்க செட்டு. எப்படியும் வண்டி ரெடியாக டைம் ஆயிடும் செட்டு. ஐயோ, வண்டிக்குள்ள பொண்ணை வச்சுட்டு நீ படுத்துற பாடு இருக்கு. அரே சோடோ, மெக்கானிக் நான் கூட்டிட்டு வரேன். அதுக்குள்ள நீ ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு பாருங்க செட்டு. என்ன பண்ற? சார், வண்டியா எங்க நிறுத்தி வச்சிருக்க? ப்ளீஸ் கதவை திறங்க. அது ஒண்ணும் இல்ல சார், பிரேக்கா லீக் ஆயிருக்கு. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ப்ளீஸ் கதவை திறங்க. ப்ளீஸ். என்னையா சத்தம்? கோழி இருக்கு சார். காப்பாத்துங்க. ஆமா, எங்க போறீங்க? சார், கோழி ஏத்திக்கிட்டு மும்பைக்கு போயிட்டு இருக்கோம் சார். சரி, பேப்பர் எடு. இந்த எடுக்கிறேன் சார். எனக்கு என்ன காப்பாத்துங்க. இன்சூரன்ஸ் எங்க? இதோ லாஸ்ட்ல இருக்கு சார்.
சார் நான் இன்ஸ்பெக்டர் சத்தியவேல் பேசுறேன். ஓவர். சார் ரயில்வேஸ்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. சீக்கிரம் அங்க போயிட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. சார் பக்கத்துல தான் சார் இருக்கேன். உடனே கிளம்புறேன். ஓவர். யோ கான்ஸ்டபிள். சார் இங்க வாயா. சார் வரோம் சார். ஏதோ சத்தம் கேக்குது. யோ கான்ஸ்டபிள். சார் வந்துட்டேன் சார். சீக்கிரம் வாயா. இல்லைன்னா கொன்னுடுவேன். யாருகிட்ட ரெடி ஆயிடுச்சா? ஏதோ பண்ணிருக்கேன் செட்டு. இங்க இருக்கிறது ரொம்ப ரிஸ்க். போன போலீஸ் ஒண்ணி திரும்ப வந்தாலும் வரலாம். பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு. அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. என் ஃப்ரெண்ட் அங்க வேலை பாக்குறான் செட்டு. அங்க போயிடலாம். மெக்கானிக்க வர வச்சு வண்டி ரெடியான குஜராத் போயிடலாம். சரி சரி போலாம். நீ வண்டி எடுத்துட்டு முதல்ல கெஸ்ட் ஹவுஸ்க்கு போ. நான் மெக்கானிக்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். சரி செட்டு. இதோ பாரு, மறந்துடாத. நீ போனதுமே வாட்ஸ்அப்ல அட்ரஸ் அனுப்பு. அனுப்புறேன். அப்ப நான் கிளம்பிட்டேன் செட்டு. வண்டி எடுத்துட்டு போயிருவேன். நான் பொறுமையா ஓட்டிட்டு போயிடுவேன் செட்டு. சரி சரி போ போ. அரே டிரைவர், ஒண்ணு இருக்கு, பொறுமையா போ. இந்த கொலுசுல வர சவுண்டு ரொம்ப யூனிக்கானது. அதை வச்சு உன்னையும் உங்க அக்காவையும் என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இங்க பாரு, இதை நீ எப்பயுமே கழட்ட கூடாது, சரியா? இந்தாம்மா. இந்த அக்கா கொடு. இந்தா. அந்த குழந்தை கொடுக்கா. இந்தா வாங்கிக்கப்பா. இந்தா. இந்த அக்கா கொடு. இந்தாங்கம்மா.